ஹாய் மவீரா ஃபேமிலி. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம புனர்பூசம் செஞ்ச அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் எப்படி புனர்பூசம் செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அதான் நான் போகிற வீடியோ உடனே அப்டேட் ஆகும் உங்களுக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணேன்னு சொல்கிறேன். காலை எழுந்தோடனே அவங்களுக்கு புனர்பூசம் செய்கிறதுக்கு முன்னாடி தீபார்த்தனை காட்டி நெய்வேத்தியம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கலசத்தை அப்படியே நம்ம அரிசி பானையில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் பூவில் இருந்துச்சு பார்த்தா அந்த பூவெலாம் எடுத்தாச்சு. பூ, மா இலை அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்க மேலே போட்டு வச்சுருந்த அந்த மஞ்சள் கயிறு, அதுக்கப்புறம் செயின் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் இருக்குது பார்த்தியா, அந்த தேங்காவை அப்படியே எடுத்து அந்த அரிசி பானில் போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எதனா என்ன வேணால் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சட்னியை சாப்பிட்டுக்கலாம், எதனா பொரியலுக்கு போட்டுக்கலாம், நம்ம எப்படி வேணால் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த அரிசி அந்த கலசத்தில் இருந்துச்சு பார்த்திங்களா, அந்த கலசத்தில் மஞ்சள் அப்புறம் வெத்தலை அதெல்லாம் எடுத்துட்டேன். அதெல்லாம் உங்களுக்கு காட்டமில்ல. வெள்ளி எதனா போடணும் சொன்னாங்க, அதனால் நான் குங்கும சிமிழ் போட்டிருந்தேன், ஒரு ரிங்கு, அதுக்கப்புறம் 11 காயின்ஸ் போட்டிருந்தேன், அப்புறம் ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த அரிசி இருக்குது பார்த்திங்களா, அந்த அரிசியை நம்ம பொங்கல் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நம்ம சாப்பாட்டில் என்ன வேணால் எப்படி வேணால் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பீரோவில் இல்லை பணம் வைக்கிற இடத்துல எங்கே வேணால் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த எடுத்தோம்ல மாயிலெல்லாம் அதெல்லாம் எடுத்து கவரில் போட்டு கால்பழ இடத்துல தூக்கி போட்டாச்சு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் புனர்பூசம் செஞ்சேன். நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.